நாமும் ஒரு கட்டத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து நாமும் பெற்றோர்கள் ஆகிற ஒரு காலம் வருமே. அல்லாஹ் விடுவானா? நிச்சயம் விட மாட்டான். ஒரு சில தீமைகளுக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் தண்டனை கொடுப்பான், மறுமையிலும் தண்டனை கொடுப்பான். ஒரு சில தீமைகளுக்கு நாம் வளர்ந்து ஆளாகி மனைவியுடைய பேச்சை கேட்டு, குடும்பத்தாருடைய பேச்சை கேட்டு, உற்றார் உறவினுடைய பேச்சை கேட்டு, அல்லது மனைவி கணவனுடைய பேச்சை கேட்டு, தனிக்குடித்தனம் என்கிற பெயரிலோ, குடும்பத்திலே சண்டை சச்சரவு என்கிற பெயரிலோ பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சாபத்தை இந்த உலகத்தில் எப்படி ஆக்குவான் தெரியுமா? நாம் வளர்ந்து ஆளாகி நமக்கு பிள்ளைகள் வரும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளின் மூலம் நம்மை புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கினால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு பள்ளி பருவம் உண்டு, இளமை பருவம் உண்டு, திருமண பருவம் உண்டு. திருமண பருவத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கிற அந்தஸ்திற்கு வருகிறோம். அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிற பொழுது பேரன் பேத்தி என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம்.